ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேரட் அல்வா எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். என்னுடைய பர்த்டேக்கு இந்த கேரட் அல்வாவை எங்க அம்மா எனக்கு சர்ப்ரைஸா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. ஸோ எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லி சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செய்யலாங்க. ஸோ வீடியோ கிளிப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேரட் அல்வாவை நம்ம எப்படி ஈஸியா நம்ம செய்யறதுன்னு சொல்லி தாங்க இப்ப பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்னா கேரட்டை வந்து துருவி எடுக்க போறோங்க. கேரட் துருவுறதுக்கு அந்த பிளேட் இருந்துச்சுன்னா நீங்க அதுலயும் வந்து துருவி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் இருந்துச்சுன்னா நீங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இதை வாங்கும் போது பாத்தீங்கன்னா எதுக்கு இதை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கேரட்டை அந்த தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு நான் கேரட்டை வந்து குட்டி குட்டி கேரட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க லைட்டா இழுத்தீங்க அப்படின்னா போதுங்க, நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி ஒரு 10 to 20 ஸ்டெப்ஸ் நீங்க இழுத்தீங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு வந்துட்டு அந்த காய் சுரண்ட அந்த சீவரத்துல எப்படி உங்களுக்கு வந்து தூள் விழுதோ அதே மாதிரி இதுலயும் வந்து கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே ஈஸி. நீங்க வெங்காயம் ஆகட்டும் வேற எந்த வெஜிடபிள் ஆகட்டும் இதுல போட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்க காய் சீவரதுல துருவனீங்கன்னா எப்படி வருமோ அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்ப நம்ம கேரட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர்ல போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் துருவி எடுத்துடலாங்க. இது வந்து நான் செய்யலைங்க, என் ஹஸ்பண்ட் தான் இதை வந்து செஞ்சு கொடுத்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப எங்க அம்மாவுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கேரட் கூட நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா மில்க். இப்போ வந்து கேரட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா 200 ml அளவுக்கு மில்க் வரும். ஸோ மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க இது வந்து பசும்பால் இருந்துச்சுன்னா பசும்பால் ஊற்றலாம், இல்ல பேக்கெட் பால் கிடைச்சுன்னா பேக்கெட் பால் யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஊற்றி இது வந்து ஒரு 10 minutes to 20 minutes நீங்க இது பண்ணீங்கன்னா நல்லா வந்து கேரட் அந்த பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்றாங்க. சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். எந்த அளவுக்கு நமக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதுல சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்வீட்னஸ்க்காக சுகர். ஸோ இப்போ பால் ஊத்துனதுல இருந்து அதுல இருந்து இன்னொரு மடங்கு அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சுகர் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து சுகர் மெல்ட் ஆக நல்லா வந்துட்டு பதமா இதாகும். ஸோ நல்லா வந்து தண்ணி விடுற மாதிரி ஃபுல்லா வந்துட்டு இதாகிடுங்க. இப்ப இதுல வந்து ஒரு நல்லா அந்த சுகரும் இந்த கேரட் எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டி ஆகுற அளவுக்கு நம்ம விடணும். இப்ப அதுக்காட்டி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம நெய்யில வந்துட்டு முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப நெய் வந்து ஒரு கடாயில ஊத்திருக்கேன். இதுல முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இதோட போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில வந்து நெய்யோட ஹீட்ல விட்டீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல அந்த நெய்யோட அந்த முந்திரி பருப்பு திராட்சையோட மனம் வந்து நல்லாவே வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லைட்டா நீங்க இது பண்ணிட்டு நம்ம இதுல எடுத்து கொட்டிடலாங்க. அதுக்காட்டி பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் இதாயிரும். இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா உப்பி வரணும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு விட்டுட்டு இப்ப நம்ம இது கூட வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சக்கரை இதெல்லாம் போட்டுருக்கோம்ல நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஆட் பண்ணிடலாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. ஃபர்ஸ்ட் பால்ல வந்து நல்லா கேரட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த முந்திரி பருப்பு இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து நல்லா மனமா இருக்கிறதுக்காக இது லைட்டா ஒரு ஸ்பூன் சக்கரை நான் போட்டு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு இந்த ஏலக்காய் தூளை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய கேரட் அல்வா வந்து ரெடிங்க. ஸோ ஒரு சிம்பிளா வீட்டுல சீக்கிரமா செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து சீக்கிரமா செய்யலாங்க. கேரட் இருந்துச்சு அப்படின்னா போதும், பால் சக்கரை நெய் முந்திரி பருப்பு இது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து இந்த ஸ்டெப் செய்யலாம். நல்லா பாருங்க கேரட் அல்வா நல்லா மெல்ட் சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எங்க அம்மா இதை செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்பவே டேஸ்டா ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.